வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரிதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது அப்னவானர் ஔர்வர். பிருகு மகரிஷியின் சரிதத்திலேயே சில வேத வாக்கியங்கள் அப்னவானரை பற்றியும் காண்பிக்கப்பெற்றுள்ளன. இவற்றில் அக்னியை வளர்த்து வரும் இயல்பு இயற்கையாக பெற்றுள்ளவராக இந்த அப்னவானர் வேத புகழ் பெற்றிருக்கிறார். பிருகு வம்சத்துக்கே பிறவி குணம் அல்லவா இது? இவரும் மகா தேஜஸ்வியாக இருந்திருக்கிறார். அதனால்தான் இவரையும் கோத்திர பிரவர்த்தகர்களான மகரிஷிகளின் வரிசையில் மூன்றாவதாக வைத்திருக்கிறார்கள். இவருடைய சரிதம் விசேஷமாக நூல்களில் காணப்படவில்லை. இருந்தாலும் மிகவும் அடக்கமாக படாடோபம் இல்லாமல் ஏகாந்த சீலராக இவர் இருந்திருக்க வேண்டும். எவ்வளவு சக்தி விசேஷம் பெற்றிருந்தாலும் அதை ஆதாரமாக கொண்டு கண்ட இடத்திலும் பம்பு சண்டைக்கு போவதில்லை இவர். சக்தியுள்ள இடத்தில் பொறுமையும் சேர்ந்தால் பொன்மலர் மணப்பது போல ஆகும் அல்லவா? அப்படித்தான் அவர் இருந்தார். இவர் அந்த வகையை சேர்ந்தவர் தான். அதனால்தான் போலும் இவருடைய வரலாறு விஸ்தாரமாக குறிப்பிடப்படவில்லை. இருப்பதை நாம் பார்க்கலாம். இவருடைய திருநாமத்திலும் அவரை சேர்ந்தவர்கள் என்னும் கருத்தை உணர்த்தும் தத்தித பிரத்யம் வைத்து அப்னவான என்று சொல்லிக் கொள்வார். அப்னவானருடைய திருமேனி சம்பந்தம் பெற்றவர்கள் என்பதுதான் இதன் பொருள். செவனருக்கு பிறகு இவருடைய திருநாமம் அனுசந்திக்கப் பெறுவதனால் இவர் ஐவருள் நடுநாயகமாக விளங்குகிறார். இவரும் செவனருடைய குமாரராகவே இருந்திருக்க வேண்டும். இவருடைய குமாரர் ஔர்வர். இந்த ஔர்வரே ரிஷிகர். அவருடைய குமாரர் ஜமதக்னி என்று ஐவரும் அடுத்தடுத்த பிதா புத்திரர்களாகவே ஸ்ரீவத்ச கோத்திர பிரவர்த்தகர்களான ரிஷிகள் 5 பேரும் அமைந்திருத்தல் கூடும். ஆனால் ரிஷிகர் செவனருடைய குமாரர் என்றே புராண வரலாறு கூறுகிறது. அப்படியானால் அப்னவானரும் செவனருடைய மற்றொரு குமாரர் என்று நாம் கொள்ள வேண்டும். ரிஷிகரே ஔர்வர் என்று கொள்ளும் பட்சத்தில் அப்னவானரும் ஔர்வரும் பிராத்தா, அதாவது சகோதரர்கள் ஆகின்றனர். இருவரையும் கோத்திர பிரவர்த்தகர்களான அனுசந்தானம் செய்து கொள்வதில் ஒன்றும் குற்றம் ஏதும் இல்லை. பிருகு வம்சத்தால் சத்திரியர்களால் பூண்டோடு அழிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்ட காலம் அது. அதனால் இதன் தத்துவத்தை கண்டுபிடிப்பதிலும் சிரமம் உள்ளது. ஆரூரும் இந்த கஷ்ட காலத்தில் அவதரித்தவர்தான். பராசரருக்கு வசிஷ்டர் சொல்வதாக இவருடைய வரலாறு கூறப்பட்டது. பாவம், மகா துரதிருஷ்டக்காரர் இந்த ஔர்வர். விலங்குகள், பறவைகளும் மற்ற அற்ப பிராணிகளும் கூட கர்ப்பவாசத்தில் இயற்கையாக குறிப்பிட்ட காலம் வரையில் இருந்து பக்குவமாக பிறக்கின்றன அல்லவா? அது கூட இவருக்கு விபரீதமாக ஆகிவிட்டது. இவர் தாயின் கர்ப்பத்தில் வாசம் செய்த காலத்தில் தான் பயங்கரமான க்ஷத்ரிய பிராமண துவேஷம் தோன்றியது. பிருகுவம்சத்தில் தோன்றிய அத்தனை பிராமணர்களும் அழிக்கப்பட்டனர். அவர்களுடைய ஸ்திரீ யாராவது கர்ப்பவதியாக இருந்தால் அவளும் உடனே கொல்லப்பட்டு விடுவாள். இப்படி கர்ப்பிணிகளை தேடி தேடி கொண்டனர் க்ஷத்ரியர்கள். அவ்வளவு எதிரியாக இருந்தார்கள். ஔர்வருடைய தாய் வெகு சாமர்த்தியமாக இந்த ஆபத்தில் தப்பி பிழைத்து விட்டாள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த போது எவ்வளவு அற்புதங்கள் நடந்தன. அவ்வளவும் நடந்திராவிட்டால் கிருஷ்ணன் உருப்படியாக பிறந்து வாழ முடிந்திருக்குமா? அதுபோல்தான் மகா தேஜஸ்வியாக வயிற்றில் இருந்த சிசுவின் அபார சக்தியால் கொலைகாரர்களுக்கே புத்தி மாறிவிட்டது. தேவகியே கொன்றுவிட்டால் கவலை அற்று இருக்கலாமே என்று எண்ணினான் கம்சன். அப்படி செய்வதில் அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் ஏன் செய்யவில்லை? அவளையே கேட்போம். என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? இதோ அவன் பதில். ஸ்திரியாக ஸ்வசுர் குருமத்யா வதோயம் யச ஸ்ரீயம் ஹந்த் யனுகூலமாயுஹு. அதாவது பெண் உடன் பிறந்தவள் கர்ப்பிணி, இவளை கொன்றால் புகழ், செல்வம், ஆயு எல்லாம் தொலைந்து போய்விடும் என்பது இதன் கருத்து. கம்சனா இப்படி சொல்கிறான் என்று ஆச்சரியப்படுகிறோம் அல்லவா? ஆம், கம்சனேதான் இப்படி சொல்கிறான். சாஸ்திரஜன்ய விவேகத்தை தக்க சமயத்தில் உபயோகித்து பயங்கரமான பாதக செயலில் இருந்து விலகினான். அது அவனுடைய சுயநிலைமை அல்லவே. தேவகியின் கர்ப்பத்தில் இருந்த பரமாத்மா அல்லவா அவன் புத்தியை திருப்பி விட்டான், அவனுக்கே தெரியாமல். இந்த ஔர்வருடைய விஷயமும் அப்படியே தான். வெகுவாக முயன்றும் பகைவர்களால் ஔர்வருடைய தாயை கொல்லவே முடியவில்லை. வயிற்றில் இருந்த கர்ப்பத்தை எப்படியோ தொடையில் கொண்டு வந்து விட்டாள் அந்த உத்தமே. அனாதியான சரித்திர கதைகளில் ஔர்வருடைய தாய் ஒருத்திதான் மகா சாமர்த்தியமாக இவ்வாறு செய்து காட்டினாள். 100 வருஷம் அப்படியே காப்பாற்றி வந்தாள் சிசுவை. பாவம், என்ன கஷ்டப்பட்டாளோ!
பேரன் பேத்தி எல்லாம் எடுத்திருக்க வேண்டிய வயதில் 100வது வயதில் ஒருவரை குழந்தையாக சேமமாக பிரசவித்தாள். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள். இவள் கர்ப்பிணியாக இருந்ததையும், ஆனால் வயிற்றில் கர்ப்பிணிகளின் அடையாளங்கள் காணப்படாமையும் இன்னும் பிரசவமாகாமையும் நன்கறிந்த கொலை பாதகர்கள் இவளை துணிந்து கொல்ல வந்தபோதுதான் பிரகலாதனை அழகிய சிங்கர் அவதரித்து காத்து ஹிரண்யனையும் அழித்தது போன்ற நிகழ்ச்சி நடந்தது. ஒருவர் அவதரித்தார். அவருடைய திவ்ய தேஜஸின் சக்தியால் கொலை பாதகர்கள் அத்தனை பேரும் கண் பார்வையை இழந்தார்கள். ஆனால் அதே தேஜஸ் ஒருவரின் தாயை சிறிதும் துன்புறுத்தவில்லை. என்ன அதிசயம்! மகான்களுடைய தேஜஸும் அவர்களுடைய திருவுள்ள போக்கை அறிந்தே செயல்படும் போலும். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவருக்கு நடந்தது போல் கர்ப்பவாசத்திலிருந்தே கஷ்டம் ஆரம்பித்து விட்டது ஒருவருக்கு. அவர் போலவே தம் மகிமையினால் அதையும் வென்றுவிட்டார் ஒருவர். பிருகு வம்சத்தினர் படாத பாடுபட்டு கொண்டிருந்த சமயம்தான் ஒருவர் பிறந்த சமயம். குழந்தை ஒரு குறைவுமின்றி ஓங்கி வளர்ந்து நின்றது. தொடையிலிருந்து பிறந்தது என்னும் கருத்தை உணர்த்தும் வகையில் அந்த குழந்தைக்கு ஒருவர் என்றே பெயரிட்டனர். அந்த குழந்தை தாயின் தொடையில் கர்ப்பவாசம் செய்தது எத்தனை வருஷங்கள் தெரியுமா? 100 வருஷங்கள். பிறக்கும் போதே சகல வேதங்களையும் கற்றுணர்ந்தவராகவும் மகா தேஜஸ்வியாகவும் இருந்தார் அவர். பராசரர் கதையை ஊன்றி கேட்கிறார். வசிஷ்டர் தொடர்ந்து சொன்னார். ஒருவருக்கு உண்மை விளங்கியது. தம் தந்தையும் வம்சத்தவர்களும் அநியாயமாக கொன்று குவிக்கப்பட்டதையும், தம் தாய்மார்கள் தலை விரிகோலமாக திக்கற்ற நிலையில் அலறியதையும், இவ்வுலகில் யாரும் இந்த அநியாயத்தை தடுத்து அடக்காததையும் எண்ணி பார்த்தார். அவருக்கு கோபம் பொங்கி எழுந்தது. வஞ்சம் தீர்த்து கொள்ள அவருக்கு சக்தி இல்லையா என்ன? தமது தவ வலிமையை உபயோகித்து இவ்வுலகத்தையே அழிக்க முனைந்தார் ஒருவர். அவரை யாராலும் அடக்கவே முடியவில்லை. பிரபஞ்சமே நாசமாகிவிடும் போல் சிரமற்ற தன்மை தோன்றியது. அவருடைய பித்திருக்கள் அனைவரும் பித்ருலோகத்திலிருந்து அவரது இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள்தான் அவரை தடுத்து நிறுத்தினர். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குழந்தாய் ஒருவனே, எங்களை சத்திரியர்கள் அடித்து கொன்றதாக வஞ்சம் தீர்த்து கொள்வது தானே உன் உத்தேசம்? அப்படியானால் இதை நீ கைவிட வேண்டியதுதான். இந்த நிகழ்ச்சி ஏற்படுவதற்கு காரணம் நாங்களே இதற்கு பொறுப்பாளிகள் ஆவோம், சத்திரியர்கள் அல்லர் என்றனர். பித்திருக்கள் தொடர்ந்து, எல்லையற்ற ஆயுள் காலத்தை ஒருவாறாக முடித்து புண்ணியலோகங்களில் சென்று வசிக்க விரும்பினோம். மானிட உடல் அதற்கு தடையாக இருந்தது. இதை தற்கொலை செய்து கொண்டு அழித்து கொள்வது மிக கொடிய பாவமாகும் என்பதை யாம் உணர்வோம். அதனால்தான் உலகப்போக்குக்கு ஏற்றதாக ஒரு சந்தர்ப்பத்தை தோற்றுவித்தோம். அதன் பயனாகவே நாங்கள் இவ்வாறு கொல்லப்பட்டோம். இது முன்கூட்டியே திட்டமிட்ட நிகழ்ச்சிதான். இதற்காக நிரபராதியான உலகத்தை நீ அழிக்க முற்படுவது தகாத செயலாகும் என்று உண்மையை விவரித்து கூறினர். ஒருவருடைய மனத்தில் இது பதிந்து விட்டது. உடனே அவர் தம் செயலை நிறுத்திவிட்டார். உலகம் ஒருவாறாக தப்பித்து கொண்டது. ஆனால் அவருடைய கோபத்தின் உக்ரம் தனியவே இல்லை. அதற்கு ஒரு போக்கு வீடு வேண்டி இருந்தது அவருக்கு. சமுத்திர ஜலத்தில் அதை விடுமாறு பித்திருக்கள் பணித்தார்கள். அவர் அவ்வாறே செய்து தெளிந்த மனத்தை பெற்றார். ஏற்கனவே அவரது தேஜஸின் வேகத்தினால் கண் பார்வை எழுந்த சத்திரியர்கள் அவரை வணங்கி அவரது அருளினால் மீண்டும் தமது கண் பார்வையை பெற்றனர் என்று கூறுவர். ரிஷிகர் ஒருவர், இருவரும் வெவ்வேறு அல்லர், ஒருவரேதான் என்று ஊகிக்க இடம் இருக்கிறது. இந்த ரிஷிகருடைய குமாரர் தான் ஜமதக்னி முனிவர். ஸ்ரீவத்ச கோத்திர பிரவர்த்தகர்களான ரிஷிகள் ஐவரும் அப்பாவும் பிள்ளையும் பேரனும் கொள்ளு பேரனும் எள்ளு பேரனுமாக வரிசையாகவே வருகின்றனர். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.